பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போது பார்க்கலாம். இங்க சுதாகர் பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ட இனியா மூலியமா மூட சொன்னதுக்கு, இங்க இனியாவே வந்துட்டு சுதாகருக்கு தரமான பதிலடி குடுத்தது சரிதான் நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வாங்க அப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போலாம்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நேரத்துல இங்க சுதாகர் வீட்ல வந்துட்டு இங்க சுதாகர் நிதிஷ் கிட்டயும் நிதிஷோட அம்மா கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இங்க இனியா வந்துட்டு இங்க ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு அங்கிளும் வீட்ல இருக்கவங்களும் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ட இவங்க மூடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா ரெஸ்டாரண்ட் நடந்ததுன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஊர்ல யாராவது எதனா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ட இவங்க எதுக்கு மூட சொல்றாங்க அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர் இனியா கிட்ட பேசுனது எல்லாத்தையும் வந்துட்டு இங்க ரூம்ல உட்காந்துட்டு இங்க இனியா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடவே இங்க நிதிஷ் பத்தி யோசிக்கிறாங்க. இவரு என்ன புதுசா நம்மள மிரட்டிட்டுலாம் இருக்காரு அப்படிங்கிற மாரி இங்க இனியா வந்துட்டு அங்க சுதாகரையும் நிதிஷ் பத்தி அவங்க வீட்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நேரத்துல அங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இங்க சுதாகர் நிதிஷ பார்த்தோம். இங்க நிதிஷோட அம்மா பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி செழின்னு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாராமே. நம்ம போயிட்டு அங்க செழின இனியாவோட வீட்ல சம்மந்தி வீட்ல பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர் வந்துட்டு நிதிஷ் கிட்டயும் நிதிஷோட அம்மா கிட்டயும் சொல்லவும் அப்பதான் அவங்க நிதிஷ் வந்துட்டு சரிப்பா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் இங்க சுதாகர் வந்துட்டு இங்க நிதிஷ் கிட்ட நிதிஷ் நீ இனியாவையும் கூப்பிட்டுக்கோ. அவங்க வீட்டுக்கு தானே போறோம். அப்படியே இனியாவையும் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே செழியனை பார்த்துட்டு வருவோம். நம்ம போலாம் அப்படியே நல்லா இருக்காது. நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர் வந்துட்டு அங்க வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல உடனே அங்க நிதிஷோட அம்மா வந்துட்டு சரிங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிதிஷும் போயிட்டு அங்க ரூம்ல இனியா ரொம்பவே கவலையோட இங்க சுதாகர் பேசின எல்லாத்தையும் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல இங்க நிதிஷ் போயிட்டு இங்க இனியாவையும் கூப்பிடுறாரு. இனியா வா உங்க வீட்டுக்கு தான் போறோம். போயிட்டு உங்க அண்ணன் செழியனை வந்துட்டு பார்க்க போறோம். சீக்கிரம் கிளம்பி வா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படிங்கிற மாரி இங்க நிதிஷ் வந்துட்டு இனியாவையும் கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இங்க சுதாகர் இனியா எல்லாருமே வந்துட்டு இங்க பாக்கியா வீடு வந்துட்டு இருக்காங்க செழியனை பார்க்கறதுக்காக. அந்த நேரத்துல இங்க பாக்கியாவும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்துட்டு இங்க வீட்ல இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியாவும் வீட்ல இருக்கும்போது அந்த நேரத்துல இங்க சுதாகர், நிதிஷ் அது மட்டும் இல்லாம இனியா எல்லாருமே வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வரவும் அப்பதான் அங்க வீட்டுக்குள்ள இருந்த ஈஸ்வரி, கோபி, செழின் எல்லாருமே வந்துட்டு இவங்க எல்லாரையும் வந்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க பாக்கியா வந்துறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வருவோம். பாக்கியா வந்துட்டு இங்க இனியா கிட்ட பேசி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாரும் வந்துட்டு எல்லாருமே எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க சுதாகர் வந்துட்டு அங்க சோபால உட்காந்துட்டு இங்க செழியனை பார்த்து பேசிட்டு இருக்காரு. எப்படி இருக்கீங்க செழியா? நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரியாது எனக்கு. இனியா சொல்லி தான் எனக்கே தெரியும். அதான் உங்கள பார்க்கலான்ட்டு எல்லாருமே கிளம்பி வந்தோம் அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர் சொல்லவும் உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு சரி ஏன் நேத்து தான் வந்தான். இந்த விஷயத்த நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களே அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டீங்க அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அங்க இருந்த கோபி வந்துட்டு இங்க சுதாகர பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே காரணம் பாக்கியா தான். பாக்கியா தான் யாரோ தெரிஞ்ச மினிஸ்டர் சொல்லி அதுக்கப்புறம் தான் செழியன் வந்து வெளிய வந்தான் அப்படிங்கிற மாரி இங்க கோபியும் சொல்றாரு. தெரியும் சம்மதி நானும் கேள்விப்பட்டேன். இனியா சொல்லி தான் எனக்கே தெரியும். அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர் கோபிய பார்த்து சொல்லிட்டு உடனே இங்க பாக்கியாவ பார்த்துட்டு சம்மந்தி உங்களுக்கு மினிஸ்டர்லாம் தெரியுமா? அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர் வந்துட்டு பாக்கியா பார்த்து கேட்கும்போது அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு தெரியும். இப்பதான் சமீபமா தெரியும். செழியன அவரு மூலியமா வெளிய கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லிர்றாங்க. இங்க பாக்கியா இப்படிலாம் சொல்லவும் உடனே அங்க இருந்து சுதாகர் வந்துட்டு பாக்கியா பார்த்துட்டு அப்புறம் சம்மந்தி அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்ல என்ன பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் வந்துட்டு தொறக்க போறீங்களா? நீங்க தொறக்க போறதா வந்துட்டு இனியா சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர் சொல்லவும் உடனே அங்க இருந்து பாக்கியா வந்துட்டு ஆமாங்க இன்னைக்கு தான் வந்துட்டு தொறந்தேன் ரெஸ்டாரண்ட்ட அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்றாங்க. அப்பதான் அங்க வந்து சுதாகர் வந்துட்டு இப்ப எதுக்கு சம்மதி அதே இடத்துல திரும்பியும் அந்த ரெஸ்டாரண்ட்ட தொறக்கிறீங்க? அதான் அந்த இடத்துல பிரச்சனை வந்து தெரியுதுல்ல. திரும்ப ஏன் அத தொறந்துட்டு நம்மளே பிரச்சனை வர வைக்கணும். அதனால அத மூடிடலாம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்ல, அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு சுதாகர பார்த்துட்டு, ஆமாங்க நீங்க சொல்ற மாரி நெறைய வாட்டி நான் சொல்லிட்டேன். இப்போ கூட காலையில கூட அதான் சொன்னேன். ஆனா பாக்கியா வந்துட்டு எதுவுமே கேட்கற மாரி இல்லையே. பாக்கியா அங்க தொறந்து தான் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட்ட விட்டுட்டு தான் அவளால இருக்க முடியாது. என்ன பண்ண முடியும் சம்மந்தி அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி ஒரு சைடு சுதாகர பார்த்து பேச, அப்பதான் இங்க சுதாகரும் வந்துட்டு இல்ல சம்மந்தி. நான் ஏன் சொல்றேன்னா, சம்மந்தியமா வச்சிருக்க ரெஸ்டாரண்ட்ல என்ன பத்தி வெளியில ஒரு மாரி பேசுறாங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு இப்படி ஒருத்தவங்ககிட்ட போய் சம்மந்தம் வச்சுக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாரி சங்கடமா இருக்கு சம்மந்தி. அதனால அந்த சின்ன ஹோட்டல எப்படியாவது மூடிருங்க சம்மந்தி அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்தோம், பாக்கியா பார்த்து சொன்ன உடனே, இங்க பாக்கியாவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இந்த விஷயம் சொன்னத கேட்ட உடனே இந்த பக்கம் செழியனுக்கும் அது மட்டும் இல்லாம கோபிக்குமே என்ன சொல்றது தெரியாம ஒரு மாரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க இனியா வந்துட்டு மனசுல யோசிக்கிறாங்க. இப்பதான் அங்கிள் நம்மகிட்ட வீட்ல சொன்னாரு. இப்ப அம்மா கிட்ட நேரடியா சொல்றாரா? ரெஸ்டாரண்ட்ட மூட சொல்லி அப்படிங்கிற மாரிலாம். இனியா மனசுல யோசிக்கிறாங்க. இங்க சுதாகர் பேசின உடனே அங்க இருந்த பாக்கியா வந்துட்டு, இங்க பாருங்க ஊர்ல யாராவது எதனா பேசுறாங்க. நான் வந்துட்டு என்னால என் ரெஸ்டாரண்ட்ட மூட முடியாது. எனக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் தான். அந்த ரெஸ்டாரண்ட் என்கிட்ட இல்ல அப்படின்னா யாருமே என்ன மதிக்கவும் மாட்டாங்க. இப்ப இருக்கும்போதே வந்துட்டு யாரும் மதிக்கிறது இல்ல. அதுவும் இல்லாம போயிட்டா அப்படின்னா யாரும் சுத்தமா மதிக்க மாட்டாங்க.
ஏற்கனவே இருந்த ரெஸ்டாரண்ட்டும் என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற கவலையெல்லாம் வந்துட்டு சமாளிச்சு தான் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ட சின்னதா நடத்திட்டு வரேன். இதையும் வந்துட்டு யாரும் மூட சொல்லி என்ட்ட கேட்காதீங்க. ஊர்ல யாராவது எதனா பேசி சிரிக்கிறாங்கன்னா, அது அவங்கள போய் கேளுங்க. அதுக்கோசரம் என் ரெஸ்டாரண்ட் யாரும் மூட சொல்லாதீங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சுதாகர் பேசுனத கேட்ட உடனே கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் அங்க இருந்த கோபி வந்துட்டு, "பாக்கியா என்ன பேசுற நீ? சம்மந்திகிட்டயே இப்படிலாம் பேசிட்டு இருக்க. அவர் என்ன சாதாரணமா தானே ரெஸ்டாரண்ட்ட மூட சொன்னாரு. அதுக்கு ஏன் பாக்கியா இவ்வளோ கோவப்படுற?" அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு ஒரு சைடு பாக்கியா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இந்த விஷயம்லாம் வந்துட்டு சாதாரணமா சொன்ன மாரி இல்லங்க. ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு ஏதோ சொல்ற மாரி இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சுதாகர பத்தி சொல்லிர்றாங்க. அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட, "பாக்கியா அப்படி என்ன வந்துட்டு அவர் மனசுல வச்சுட்டு வந்துட்டு சொல்லப் போறாரு? சம்மந்தி நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே சொல்றாரு. நானும் வந்துட்டு அதானே சொன்னேன். அந்த ரெஸ்டாரண்ட்ட மூடிருன்ட்டு. சின்னதா வச்சு நடத்திட்டு இருக்க. அதுலயும் வந்துட்டு இவ்ளோ பிரச்சனை வரணுமா? சொல்லு பாக்கியா. அவர் சொல்றது சரிதானே. அதனால அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு தொறக்காத பாக்கியா. அத மூடிரு. இப்ப பாத்தியா சம்மந்தி வேற வந்துட்டு அதால வெளியில ஊர்ல யாரோ ஏதோ பேசுறாங்களாம். இவர பேசி சிரிக்கிறாங்களாம். உன்னால நாங்க அனுபவிக்கிறது மட்டும் போதும். உன்னால சம்மந்தி குடும்பமும் சம்மந்தியும் வந்துட்டு எதுவும் அனுபவிக்க வேணாம். அதனால அவர் சொல்ற மாரி ரெஸ்டாரண்ட்ட மூடிரு பாக்கியா." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ஒரு சைடு பேசிட்டு இருக்கு. அப்பதான் அங்க இருந்த இனியா வந்துட்டு இங்க ஈஸ்வரிய பாத்துட்டு, "பாட்டி என்ன பேசுறீங்க நீங்க? அங்கிள பத்தி யாராவது வெளியில பேசுறாங்கன்னா, அதுக்கோசரம் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ட மூட சொல்றது எந்த விதத்துல பாட்டி நியாயமா இருக்கு? நீங்க பேசுறதெல்லாம் சரியா இருக்கா? அங்கிள் தான் அம்மாவோட ஹோட்டல மூட சொல்றாருன்னா, அதுக்கோசரம் நீங்களும் வந்துட்டு அம்மாகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாகிட்ட ஏற்கனவே இருந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்திலேயே இருந்து வந்து இந்த சின்ன ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, நீங்களே வந்து இப்படி பேசலாமா பாட்டி?" அப்படிங்கிற மாரி இனியா பேசிட்டு இருக்கு. அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு இங்க இனியா மேல கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இங்க சுதாகர் வந்துட்டு இங்க இனியா பேசலாம் பார்க்கும்போது இனியா மேலயும் கோவம் வருது. அந்த பக்கம் நிதிஷும் வந்துட்டு இங்க இனியா பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சுதாகர் வந்துட்டு இனியா பேசுனது எல்லாத்தையும் வந்துட்டு இங்க இனியாட்ட பேசிட்டு இருக்காரு. "இங்க பாரு இனியா, நீ சின்ன பொண்ணு. உனக்கு எதுவும் தெரியாது. நாங்க பெரியவங்க. நாங்க பேசிக்கிறோம். இந்த விஷயத்துல நீ வந்து எதுவும் பேசாத." அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர் இனியா கிட்ட கோவப்பட்டு பேசுற மாரி பேசுறாரு. அப்பதான் அங்க இருந்த இனியாவும் வந்துட்டு, "இல்ல அங்கிள், நீங்க பண்றது ரொம்ப தப்பு. உங்களுக்கே தெரியும் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் எப்படி அம்மா கைய விட்டு போச்சு அப்படின்ட்டு. அதுக்கு காரணமே நீங்க தான். அது மட்டும் பண்ணது மட்டும் இல்லாம, இப்ப திரும்பவும் வந்துட்டு அம்மா வச்சிருக்க அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டயும் வந்துட்டு உங்க மூலியமாவே மூட சொல்றீங்க. இதெல்லாம் வந்து நல்லா இல்ல அங்கிள். அதனால இந்த மாரி பண்றதெல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க. அம்மாவோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இனியா வந்துட்டு சுதாகர பத்தி பேச, அதே நேரத்துல அங்க இருந்த நிதிஷும் வந்துட்டு இனியாவ பார்த்துட்டு, "இனியா என்ன பேசுற நீ? நான் தான் வீட்லயே சொன்னேன்ல, அப்பா எதனா பேசுறாருன்னா, அப்பா எதிர்த்து பேசாத. அப்பா கோவப்படும்போது அமைதியா போணும். அப்பாவ மீறி ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. நான் சொன்னேன்ல, இப்ப என்ன திரும்பியும் இந்த மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் நிதிஷ் ஒரு சைடு சுதாகர பார்த்து இனியா பேச எல்லாத்தையும் கேட்டுட்டு, இங்க நிதிஷும் வந்துட்டு இனியாவ திட்டிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த பாக்கியாவுக்கும், கோபிக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. ஒரு சைடு இங்க கோபி வந்துட்டு இங்க நிதிஷ பார்த்து கேட்கிறாரு, "என்ன மாப்பிள இனியாவ திட்டுறீங்க? நீங்க இனியாவ நல்லா பார்த்துப்பீங்க. இனியா கிட்ட எப்பயுமே அன்பா இருப்பீங்கன்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப என்ன திடீர்னு இனியாவ திட்டலாம் ஆரம்பிக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க கோபியும் வந்துட்டு நிதிஷ பார்த்த மாரி கேட்டுட்டு இருக்கு. அப்பதான் இங்க நிதிஷ் வந்துட்டு, "இங்க பாருங்க அங்கிள், இங்க பாருங்க அங்கிள். நான் இனியாவ திட்டுனது தப்பு தான். ஆனா எங்க அப்பாவ யாராவது எதனா சொல்றாங்கன்னா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இனியா வந்துட்டு அப்படி பேசக்கூடாது. இனியா அப்படி பேச வேணாம்னு சொல்லுங்க. அப்பாவ எதிர்த்து இனியா பேசக்கூடாது." அப்படிங்கிற மாரிலாம் நிதிஷ் வந்துட்டு கோவப்பட்டு இங்க கோபிகிட்ட சொல்றாரு. அப்பதான் அங்க இருந்து இனியா வந்துட்டு, "அங்கிள எதிர்த்து நான் ஒரு வார்த்தை பேசுனதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது. எங்க அம்மாகிட்ட அங்கிள் என்னலாம் பண்ணியிருக்காரு. எங்க அம்மாவ எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காரு. எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ட வாங்கிட்டு, இப்ப எங்க அம்மா நடத்திட்டு இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டையும் இவரு மூடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எனக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ கோவம் வரும்." அப்படிங்கிற மாரி நிதிஷ் பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் இங்க இனியா வந்துட்டு பதில் பதில் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு இனியாவ பார்த்துட்டு, "இனியா என்னாச்சு உனக்கு? நீ எதுக்கு உங்க அம்மா மாரி எல்லாரும் எதிர்த்து பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ஒரு பக்கம் இங்க இனியாவ பார்த்து கேட்டுட்டு இருக்க. அப்பதான் அங்க இருந்த பாக்கியா வந்துட்டு, "அத்த இருங்க. இப்ப இனியா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இனியா சரியா தான் பேசுறா. நிதிஷுக்கு அவங்க அப்பா பத்தி பேசும்போது எவ்வளோ கோவம் வருதோ, அதே மாரி தான் இனியாவுக்கு என்ன பத்தி யாராவது பேசினா இனியாவுக்கு கோவம் வரும். அதான் இனியா சரியா தான் கேட்கறா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருந்த நிதிஷும் வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்துட்டு, "இங்க பாருங்க ஆண்டி, நான் இனியாவ திட்டுனது தப்பு தான். ஆனா அப்பா சொல்ற மாரி உங்க ரெஸ்டாரண்ட்ட மூடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுவும் நீங்க இப்போ சின்ன ஹோட்டலா தான் நடத்திட்டு இருக்கீங்க. அந்த ஹோட்டல வச்சுட்டே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாம இப்ப இனியாவோட அண்ணாச்சி அவர் வேற வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வெளிய வந்திருக்காரு. இப்படிலாம் நடக்கும்போது அப்பா வெளியில வேற மாரி பேசுறாங்க. இப்படி ஒரு குடும்பத்துக்கிட்டவே சம்மதம் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாரி அது அப்பாவுக்கு தான் வந்துட்டு அவமானமா இருக்கு. அதனால அப்பா சொல்ற மாரி அந்த ரெஸ்டாரண்ட்ட நீங்க மூடிருங்க ஆன்டி. இல்ல அப்டின்னா வேற ஏதாவது பெரிய ரெஸ்டாரண்ட்டா கூட தொறந்துருங்க." அப்படிங்கிற மாரி அங்க நிதிஷும் பேச ஆரம்பிக்க, அப்பதான் அங்க இருந்த இனியா வந்துட்டு, "இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாரி உங்க அப்பா மாரி உங்க அப்பா அளவுக்கு இல்லனாட்டியும் எங்க அம்மா பெரிய ரெஸ்டாரண்ட் ஏற்கனவே 2 வச்சிருந்தாங்க. அது எதனால எங்க அம்மா கைவிட்டு போச்சு அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும்போது நீங்கலாம் இப்படி பேசலாமா? அதுவும் நீங்க வீட்ல என்னலாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா தப்பே பண்ணாலும் உங்க அப்பாவ எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல நிதிஷ்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா வந்துட்டு நிதிஷ்கா சொல்ல, அப்பதான் அங்க இருந்த பாக்கியாவுக்கும், கோபிக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆவுது. இனியா அங்க நிதிஷ் கூட சந்தோஷமா இருக்கான்னு நெனச்சா, இனியாக்கே வந்து நாங்க இவ்ளோ பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாரியே இங்க பாக்கியாவும், கோபியும் பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் அங்க இருந்த நிதிஷோட அம்மா வந்துட்டு இங்க இனியாவ பார்த்து பேசுறாங்க. "இங்க பாரு இனியா, பார்த்து பேசு. நாங்க எல்லாரும் வந்துட்டு உங்க வீட்ல உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு அந்த தைரியத்துல நீ பேசிட்டு இருக்கியா?
நீ எங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. நீ திரும்பியும் எங்க வீட்டுக்கு தான் வாழ வந்தாகணும். அதனால அதனால என்ன பேசுறோமோ அத பார்த்து யோசிச்சு பேசு இனியா அப்படிங்கிற மாரி இங்க நிதிஷோட அம்மா பேச, அப்பதான் அங்க இருந்த இனியா வந்துட்டு, "இங்க பாருங்க நான் எங்க வீட்ல இருக்கேன்னு சொல்லி தைரியத்துல தான் பேசுறேன். நான் வந்துட்டு நியாயத்த தான் பேசுறேன். அங்கிள் வந்துட்டு எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ட மூட சொல்றதுக்கு சரியான காரணமும் சொல்லல. ஆனா ரெஸ்டாரண்ட்ட மட்டும் மூடணும்னு சொல்றாரு. அவரோட தனிப்பட்ட விஷயத்துக்கு தான் வந்துட்டு எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ட மூட சொன்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு உங்க எல்லாரையும் விட நிதிஷ விட எனக்கு எங்க அம்மா தான் ரொம்ப முக்கியம். அதனால என் வாழ்க்கைக்கு எதனா பாதிப்பு வருதுன்னா, அத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரிலாம் இனியா ஒரு பக்கம் கோவப்பட்டு பேச, அங்கிருந்து எல்லாருமே பாக்கி எல்லாருமே வந்துட்டு அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க உடனே சுதாகர் கோவப்பட்டு எழுந்து நிக்கிறாரு. எழுந்து நின்ற சுதாகர் வந்துட்டு நிதிஷையும், அது மட்டும் இல்லாம நிதிஷோட அம்மாவையும் வந்து எழுந்துக்க சொல்றாரு. எழுந்துட்ட பிறகு இங்க சுதாகர் இனியா பேசுனதுக்கு பதிலா எல்லாரையும் பத்தி பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமும் இந்த வீட்ல இருந்தோம் அப்படின்னா நமக்கு மரியாதை இல்ல. நீ கிளம்பு நிதிஷ் போலாம் அப்படின்னு மாரி கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இங்க சுதாகர் இனியாவ அங்க பாக்கிய வீட்ல இருந்து கூடாம அங்க இருந்து நிதிஷையும், நிதிஷோட அம்மாவ மட்டும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிறாரு. அங்க இனியா வந்துட்டு அங்கேயே விட்டுட்டு போயிறாரு அங்க சுதாகர் பாக்கிய வீட்லயே. அதுக்கப்புறம் இங்க சுதாகர் வந்துட்டு இங்க இனியாவ வீட்ல விட்டு போக, அங்க இருந்த கோபிக்கு, சுதாகருக்கு, ஈஸ்வரிக்கு, அங்க இருந்த செர்வினுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பதட்டமாகுது. உடனே அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு இங்க சுதாகர பார்த்துட்டு, "சம்மந்தி இனியாவ ஏன் விட்டு போறீங்க? இனியா மேல எதனா கோவம் இருந்தா இனியாவ மன்னிச்சிடுங்க. இனியா பேசுனது தப்பு தான். அதுக்கோசரம் இனியாவ இங்கேயே விட்டுட்டு போவாதீங்க. அவ பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்மந்தி. இனியா மேல கோவப்பட்டு இனியாவ விட்டுட்டு போவாதீங்க." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க சுதாகர்ட்ட பேச, இங்க சுதாகர் எதுவுமே காதுல வாங்காம அங்க நிதிஷையும், நிதிஷோட அம்மாவையும் கூட்டிட்டு அங்க பாக்கிய வீட்ல இருந்து வெளிய போயிறாரு. அதுக்கப்புறம் எங்க ஈஸ்வரிக்கு வந்துட்டு கோவப்பட்டு, "இனியாவ பார்த்துட்டு, இனியா உனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா? எப்பயுமே கோவப்படாத மனுஷன் உன் மேல கோவப்பட்டு உன்ன எங்கேயோ விட்டுட்டு போறாரு. அப்ப எந்த அளவுக்கு நீ பேசியிருப்ப? உங்க அம்மாவோட சேர்ந்து இப்படியே பண்ண. உங்க அம்மா தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா பார்த்தா, இப்ப நீயும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இப்போ உன் வாழ்க்கைய நீயே கேள்விக்குறி ஆக்கிட்ட இனியா. உனக்கு இப்ப சந்தோஷமா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்க பாக்கியாவ பார்த்து கேட்கறாங்க. "பாக்கியா உனக்கு இப்ப சந்தோஷமா? இப்போ வரையும் சொல்றேன். அந்த ரெஸ்டாரண்ட்ட நீ தொறந்து வச்சதுல எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தியா? இப்ப இனியாவோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சா? உன்ன மாதிரி இனியாவும் அமைதியா இருக்க மாட்றா. இப்ப இனியா ஏதோ ஏதோ பேச, அவங்க கோவப்பட்டு கிளம்பி போயிட்டாங்க இனியாவ இங்க விட்டுட்டு. இப்ப என்ன பண்ண போற பாக்கியா? அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி கேட்கும்போது, அப்பதான் அங்க இருந்த இனியா வந்துட்டு, "இல்ல பாட்டி அவங்களே கூட்டிருந்தா நானே போயிருக்க மாட்டேன். எனக்கே வந்துட்டு அவங்க கூட போணும்னு சொல்லிட்டு ஆசையே இல்ல. என்னால அங்க இருக்கவே முடியல. ஆரம்பத்துல அங்க இருந்த எல்லாருமே நல்லா இருந்தாங்க, நல்லா பேசினாங்க. இப்ப நிதிஷ் கூட வந்துட்டு என் மேல கோவப்பட்டு ரொம்ப திட்டுறாரு. அதனால எனக்கு அங்க போக பிடிக்கல பாட்டி. இப்ப அம்மாவோட ரெஸ்டாரண்டே வந்துட்டு இவங்க மூடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால திருப்பியும் அங்க போ முடியாது பாட்டி. நான் இங்க தான் இருப்பேன். அம்மா கூட தான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி இனியா வந்து சொல்லிட்டு இருக்க. இத கேட்ட உடனே அங்க இருந்த கோபிக்கு, செர்வினுக்கு, அது மட்டும் இல்லாம பாக்கியாக்கு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த பக்கம் இனியாவோடயா பேச பார்த்தோனே. அதுக்கப்புறம் அங்க இருந்த கோபிய வந்துட்டு இனியாவ பார்த்துட்டு, "இனியாம்மா என்ன பண்ற நீ? தெரிஞ்சு தான் பண்றியா இனியாம்மா?" அப்படிங்கிற மாரி கோபி வந்துட்டு இனியாவ பார்த்து கேட்க, அப்ப இனியா வந்துட்டு, "ஆமா டாடி நான் தெரிஞ்சு தான் பண்றேன். என்னால வந்துட்டு அவங்க கூட அங்க இருக்க முடியாது. என்னால போகவும் முடியாது டாடி. நான் அம்மா கூட தான் இருப்பேன் இங்கவே." அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா கோபிகிட்ட சொல்ல, இனியா பேசின எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க பாக்கியாவும் இனியாவும் பார்த்துட்டு இருக்காங்க.